Welcome students, welcome to English channel. Hope you all are very eager to know the climax of the supplementary reader. God sees the truth but waits. Okay, let's start with the part 3 video. Before going to that, let me recollect the part 2 video and where we have stopped. In part 2 video, we have seen how Ivan passed 26 years as a convict in Siberia and how the prison authorities and fellow prisoners liked and respected him and called him grandfather. And the twist is, the arrival of new convicts brought a new change in Ivan's attitude and recollected his past memories only by Makar Semyon, who is the sole responsible person for his prison life. At last, Ivan happened to see Makar Semyonch dug a hole to escape. Semyonch warned him not to reveal his wrongdoing. So there we have stopped. And today we are going to see page number 29 and 30. Let's start with page number 29. So here we have stopped. Axno trembled with anger as he looked at his enemy. He drew his hand away, saying, "I have no wish to escape, and you have no need to kill me. You killed me long ago. As to telling you, I may do or not, as God shall direct." So, and the God எனக்கு direct பண்ணல, உன்னை பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அது டைம் வரக்குள்ள நான் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆக்ஷனை அவன் பார்க்குறான். அதுக்கு என்ன சொல்கிறான், ஜஸ்ட் யூ கீப் குவைட் old man and you shall get out too. If you blab, they will flog the life of. நீ மட்டும் எனக்கு காமிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா நான் வாழ்நாள் முழுது சவுக்கடி வாங்கி சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதையும் பார்த்தோம். ஸோ இது இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் டே when the convicts were let out to work, the convoy soldiers noticed that one or other of the prisoner emptied some earth out of his boots. The prison was searched and tunnel found. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த நாள் அந்த கைதிகள் வேலைக்காக வெளியே போகிறாங்க. அப்போ அந்த படை வீரரோட கைதிகள் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சில மணலை தன் கால்நடையிலிருந்து வெளியே கொட்டுவதை கவனித்து அந்த அப்படி கொட்டுறதை பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு இது யார் இந்த எப்படியோ அந்த ப்ரிசன் சர்ச் பண்ணி அந்த ப்ரிசனர் was searched and tunnel found. The governor came and questioned all the prisoners to find out who had dug the hole. யார் இது தோண்ட எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. எல்லாருமே மறுத்துட்டாங்க, எனக்கு தெரியாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் அந்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, they all denied and knowledge of it. அப்படின்னா எல்லாமே மறுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் மட்டும் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதுமே அவன் சவுக்கடி வாங்கி சாகணும். அதை அவங்க பார்க்க நேரிடும். ஸோ அதனால தான் அந்த நாலேஜ் ஆஃப் இட் அது தெரியும் அவங்க. அதனால் யாருமே சொல்லிக்கல. Those who knew would not betray Makar Semyonch, knowing he would flogged almost to death. At last the governor turned to Axno. அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்ஸ்னோவை பார்த்து கேட்குறாங்க, whom he knew to be just man, and said, "You are a truthful old man. Tell me before God." ஸோ கடவுள் சாட்சியா இதை நீ சொல்லணும், யார் இந்த குழியை தோணுனது அப்படின்னு. மக்கார் செம்யன்ச் stood as if he were quite unconcerned. மக்கார் பார்த்திங்கன்னா அவனுக்கு எதுவுமே எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தன்னுடைய தோற்றத்தை காமிக்கிறான். அதே சமயத்தில் யார்கிட்ட காமிச்சிக்கிறான், கவர்னர்கிட்ட. அதே சமயத்தில் ஆக்ஷனோவை பார்க்கக்குள்ள அவன் ஒரு மாதிரி இதாக, ஏன்னா ஆக்ஷனோவுக்கு தெரியும் இல்லையா அவனை பற்றி. அதனால் ஆக்ஷனோ லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் trembled and for a long time he could not utter a word. He thought, why should I screen him who ruined my life? என்னோடய வாழ்க்கையே சின்ன பின்னம் ஆகிப்போச்சு, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அந்த ரூயின்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது என்ன, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழக்க செய்த இவனுக்காக நான் என்ன பண்ணணும், let him pay for what I have suffered. நான் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிருக்குன்னா அதேமாரி இவனும் ஆகட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். பட் இஃப் ஐ டெல், அதே சமயத்தில் நான் அதை சொன்னேன் அப்படின்னா அவனோட
வேறு மாதிரி போயிடும், இல்லை நான் தப்பாக எடை போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுவும் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். பட் இஃப் ஐ டெல் தே வில் ப்ராபப்ளி ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் ஹிம். அவனை இது பண்ணிவிடுவாங்க. அண்ட் மேபி ஐ சஸ்பெக்ட் ஹிம் ராங்லி. தப்பாக கூட நான் இது பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஷனும் அவருக்குள்ளே தோணுது. அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் குட் வுட் இட் பி டு மீ? இதனால் எனக்கு என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக யோசிக்கிறார். வெல், ஓல்ட் மேன் ரிப்பீட்டட் த கவர்னர், டெல் மீ த ட்ரூத், ஹூ ஹேஸ் பீன் டிக்கிங் அண்டர் த வால்? சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் யார் அதை தோணுனது அப்படின்னு. ஆக்சனோ கிளான்ஸ்ட் அட் மக்கார் சம்யஜ் அண்ட் செட், ஐ cannot say your honor அப்படிங்கிறாங்க. இட்ஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல். கடவுள் என்ன எனக்கு அந்த இதை கொடுக்கல நான் சொல்லணும் அப்படின்ட்டு. டூ வாட் யூ லைக் வித் மீ, ஐ எம் யோர் ஹேண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம், நான் உங்கள் கையில். ஹவர் மச் த கவர்னர் ட்ரைட், ஆக்சனோ would say no more and so the matter had to be left. அதை அப்படியே விட்டுறாங்க. அதை பற்றி எதுவுமே யாரும் கண்டுக்கல. எத்தனையோ கேட்டு பார்க்குறாரு கவர்னர், ஆனால் அதை பற்றி யாருமே இவங்க சொல்லவே கிடையாது. That night when Axno was laying on his bed and just beginning to doze, someone came quietly and sat down on his bed. அதே நைட்டு பார்த்தீங்கன்னா யாரோ தன் பக்கத்தில் தன்னோட பெட்டில் உட்காரத பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா இருட்டில் ஒன்றும் தெரியல, ரிசம்பிள் ஆகக்குள்ளே பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, மக்கார். வாட் மோர் டு யூ வாண்ட் ஆஃப் மீ ஆசாக்? இன்னும் என்கிட்ட என்னப்பா இருக்குது, எல்லாம் தான் இது பண்ணிட்டு என்ன என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற? எதுக்காக நீங்கள் வந்த? மெக்கான் சமேஜ் வாஸ் சைலண்ட். அப்படியே அமைதியாக இருக்கிறார். யார் இவன்? ரொம்ப அமைதியாக இருக்கான். ஸோ ஆக்சனோ சாட் அப் அண்ட் செட், வாட் டு யூ வாண்ட்? கோ வே ஆர் ஐ வில் கால் த காட். நீ போயிடலைன்னா நான் காடை கூப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு. பாருங்கள், இதுக்கு என்னோட கிளிப்பிங் இங்கே நீட்டாக காமிச்சிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோடைய அந்த ஒரு ஒவ்வொரு வியூவும் இப்போ வீடியோ வருது, ஒரு கட் பாருங்கள் கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜஸ்ட் யூ கேன் ரீகலெக்ட். இங்கே 2 கிளிப்பிங்ஸ்லையுமே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மண்டிடுறான். இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கான். இந்த மாதிரி மண்டிட்டு கீழே உட்காந்துருக்கான். மக்கார் சம்யஜ் bent close over Axino and whispered. அமைதியாக சொல்கிறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. ஐவன் டிம்ரிச், forgive me. எதுக்காக நான் மன்னிக்கணும்? ஃபார் வாட் ஆஸ்ட் ஆக்சினோ. இட் வாஸ் இப்போ தான் அவனுடைய அந்த ஒத்துக்கிறான், தான் பண்ண தப்பை அவன் முன்னாடி ஒத்துக்கிறான். இட் வாஸ் ஐ ஹூ கில்ட் த மர்ச்சன்ட் அண்ட் ஹிட் த நைஃப் அமங் யோர் திங்ஸ். ஐ மென்ட் டு கில் யூ டூ பட் ஐ ஹர்ட் அ நாய்ஸ் அவுட் சைட் ஸோ ஐ ஹிட் த நைஃப் இன் யோர் பேக் அண்ட் எஸ்கேப்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. உன்னையும் கொல்லப்பணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மர்ச்சண்ட்டை கொல்லப்பணும்னு நான் தான் உன்னை கொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு சத்தம் வந்துனா நான் அங்கேருந்து தப்பி ஓடிட்டேன். அந்த நைஃபையும் உன்னோட பேக்கில் ஒடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சனோ வாஸ் சைலண்ட், ஒன்றுமே பேசலை. அண்ட் டிட் நாட் நோ வாட் டு சே. மக்கார் சைமன் ஸ்லிட் ஆஃப் த பெட் செல்ஃப் அண்ட் knelt upon the ground. ஐவன் டிம்ரிச் said he, சொல்கிறான், forgive me, என்னை மன்னிச்சிரு, for the love of God. இப்போது கடவுள் முன்னாடி நான் சொல்கிறேன், என்ன மன்னிச்சிரு, கடவுளுக்காக என்னை மன்னிச்சிரு. I will confess that it was I who killed the merchant and you will be released and go to your home. நான் இதை எல்லாமே சொல்லிடுறேன், அதே சமயத்தில் நீங்கள் வீட்டுக்கும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக். உனக்கு வேணால் அது அதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது எல்லாத்தையும் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஐ வில் கன்ஃபஸ் தட் இட் வாஸ், இது நான் உண்மையை ஒத்துக்கிறேன், இதை நான் தான் கொலை பண்ணேன். அதே சமயத்தில் ரிலீஸ் ஆகி உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இது உனக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக் செட் ஆக்சினோ பட் ஐ ஹாவ் சஃபர்ட் ஃபார் யூ தீஸ் 26 years. உனக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் உன்னால் நான் இந்த 26 வருஷம் ஒரு நரக வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். வேர் குட் ஐ கோ? இப்போ நான் எங்கே போகிறது? என்னோடய மனைவி கிடையாது, இறந்துட்டாங்க. என்னோட மக்கள்லாம் என்னை மறந்துட்டாங்க, என்னோடய குழந்தைங்கள்லாம் என்னை மறந்துட்டாங்க. இப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஐ ஹவ் நோ வேர் டு கோ. மக்கார் சமீஸ் டிட் நாட் ரைஸ் பட் பீட் ஹிஸ் ஹெட் ஆன் த ஃப்ளோர். தலையாக அடிச்சுக்கிறான். அந்த இதில் எந்திரிக்கிற தலையாக அடிச்சுக்கிறான். ஐவன் டிம்ரிச், forgive me, என்னை மன்னிச்சிரு. அப்படியே அழுகிறான், கதறான். when they flogged me with the knot it was not so hard to bear
as it is to see you now. என்னை எந்த வெறித்தனமாக அவங்க கொடூரமாக அடித்தாலும் அதை விட பெருசு இல்லை இப்போ நீ இந்த மாதிரி உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறத உணர்றான். இப்போ தான் வந்து உணர்றான். yet you had pity on me and did not tell. அப்போவும் இவ்வளோ இதுவும் பண்ணி கூட நீ என்னை காமிச்சு கொடுக்கல. for Christ's sake forgive me. கடவுளுக்காக என்னை மன்னிச்சிரு. wretch that I am. நான் எவ்வளோ வந்து கடவுளுக்காக என்னை மன்னிச்சிரு. அதே சமயத்தில் நான் எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துரதிருஷ்டசாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, துரதிருஷ்டசாலியா? யார்ப்பா துரதிருஷ்டசாலி? உன்னை விட நான் தான் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறார். And Axno heard him sobbing. He too began to weep. God will forgive you, said he. Maybe I am 100 times worse than you. And at these words his heart grew light and longing for home left him. He no longer had any desire to leave the prison, but only hoped for his last hour to come. இப்போ நான் வந்து எனக்கு வெளியில் போகிறதுக்கோ இல்லை இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கோ எனக்கு எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது. இப்போ என்னோடய கடைசி நிமிஷத்தை எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது அப்படின்னு என்ன தோணுது அப்படின்னா, முழுக்க முழுக்க வெறுக்கிறாரு. அவருக்கு வெளியில் போகிறதுக்குலாம் இஷ்டம் கிடையாது. கடைசி நேரத்தை எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காரு. இன் ஸ்பைட் ஆஃப் வாட் ஆக்ஸ்னோ ஹேட் செட், மக்காட் சமிச் கன்ஃபெஸ்ட் இஸ் கில்ட். ஒத்துக்கிறாங்க. பட் வென் த ஆர்டர் ஆஃப் ஹிஸ் ரிலீஸ் கேம், ஆனால் ஒரு பிரச்சனை பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆர்டர் வருது, ஆனால் இப்போ ஆக்ஸ்னோ இல்லை. ஓகேங்களா? ஸோ இதனோட மாரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன ஒன்றுமே இதாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் பாருங்கள், இதில் வந்து அந்த தீம் பார்த்திங்கன்னா கில்ட்டு, ஃபெய்த்து, கான்ஃப்ளிக்ட்டு, ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீடம் அண்ட் அக்செப்டன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ரீடர் வந்து என்ன ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த டால்ஸ்டாயோடைய அந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக ஃபர்கிவ்னஸோடைய தான் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து பேராகிராஃப் வந்து இந்த வாட்டி அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறேன். 3 பேராகிராஃப்மே இந்த யூனிட்டில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 3 பேராவுமே நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ 3 பேராகிராஃப் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் ஹோல் யூனிட். நான் சொன்னேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் அந்த யூனிட் 1 மாரல் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பற்றி தான் இருக்கும். ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா பார்த்திங்கன்னா சஃபரிங்கை அக்செப்ட் பண்ணுறாங்களா, அதேமாதிரி இங்கே போயமில் வந்து அந்த க்ரீட், அதுதான் ஒரு சஃபரிங்காக இங்கே வருது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபர்கிவ்னஸ். ஓகே, இங்கேயும் வந்து இந்த சஃபரிங் வந்து என்ன பண்ணுது, அந்த லெஸ் பெயின், அந்த பெயினை வந்து லெஸ் பண்ணுது. எது? அந்த சஃபரிங், அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அதான் நான் சொல்லியிருப்பேன், எ ஜென்டில்மேன் அக்செப்ட் சஃபரிங் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் தோஸ் ஹீ லவ்ஸ். போயம் 1ல் பார்த்தீங்கன்னா, a words of greed must be rooted out from one's soul to keep a country safe. சப்ளிமெண்டரியில் பார்த்தீங்கன்னா, forgiveness makes suffering less painful and restores peace of mind அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரே சேம் தான். பாருங்கள், கீப்பிங் a secret and helping their sister showed that war had not shaken their spirit. கரெக்டாக? ஸோ அது வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. வெறும் அந்த அப்பியரன்ஸை வச்சு யாரையும் நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிறது கற்றுக்கிறோம். அப்பியரன்ஸ் ஆர் ஆஃபன் டிசெப்டிவ். ஃபஸ்ட்டு அந்த அழுக்கு படித்து அந்த சட்டையை போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு அதை பற்றி அவர் பார்க்கலாம். அந்த பசங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அந்த த வே தே அப்ரோச்டு தான் மெயினாக அந்த இதில் பார்த்தோம். போயமில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கோட்டை, இவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்காங்க, 24 மணி கண்காணிச்சிட்ருக்காங்க. அதனோட பலம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாரும் வந்து எக்காரணத்தை கொண்டு உள்ளே வரவே முடியாது. வரணுன்னா ஒரு பேர்டு மட்டும்தான் வரணும்னு பார்த்துருந்தோம். ஆனால் பாருங்கள், ஒரு மணி, ஒரு பிரைப், ஒரு லஞ்சத்துக்காக ஆசைப்பட்டதுனால இப்போ அந்த அவ்வளோ பெரிய கோட்டையே இன்றைக்கி துக்கு தூராக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போனோம்னாங்க. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நாம் என்ன மோரல் கற்றுக்கிறோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே இருந்தும் இதாகிடுது. அப்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கான்ஃபிடென்ஸை வந்து இழக்கக்கூடாது. அதே சமயத்தில் எக்காரணத்தை கொண்டு நம்ம யாருக்காகவும் விலை போயிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய நாட்டையோ நம்மளுடைய இதையோ வந்து யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மோரல் இங்கே சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள்,
சொல்லியிருக்கேன் பாருங்கள். த காசல் சம்ஸ் ஆஃப் த அன்பிலீவபிள் ஃபால் ஆஃப் அ காசல். அதேமாரி இதில் பாருங்கள் அலிகரிக்கல் போயம்னு சொல்லியிருப்பேன். ஏற்கனவே நான் அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பிங்கில் சொல்லியிருப்பேன். அலிகரி ஏன் இங்கே வந்து அலிகரினா எப்படி வந்து நான் உங்களுக்கு அந்த ஆண்ட்டு கிராஸ் ஓப்பர் கதை சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ மறைமுகமாக ஒரு ஆண்ட்டும் கிராஸ் ஓப்பரும் இதை செய்கிறத நம்ம எதுக்கு ஒரு மோரலாக எடுத்து சொல்கிறோம்? அப்போது வரப்போகிற காலத்துக்கு நீ முன்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான அந்த ஸ்டோரி அங்கே கொடுத்துருக்காங்க. அதே தான் இப்போவும் இங்கேயும் மறைமுகமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது, உங்கள்கிட்ட எல்லா விதமான பலமும் இருக்கலாம், ஆனால் அந்த பலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அசைஞ்சுது, கொஞ்சம் நீ வந்து உன்னோட இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்ன, இல்லை நீ வந்து வேறு எதுக்காவது ஆசைப்பட்டு நீ பேராசைக்காக நீ போன அப்படின்னா உனக்கு அது பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நீ விலை போயிட்ட அப்படின்னா எல்லாமே நீ கட்டி காத்த இது எல்லாமே நம்ம இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்துருக்கோம். அதுதான் அந்த அலிகரிக்கல் போயம் சொன்னோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வி ஹாவ் த தீம் ஆஃப் கில்ட், ஃபெய்த், கான்ஃப்ளிக்ட், ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீடம் அண்ட் அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஹோல் யூனிட்டோடைய மோரல் தீம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதேமாரி இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃபை கம்பல்சரி நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் போட்டு எழுதிட்டு இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா பேராகிராஃப்க்கு நம்ம ஸ்கூலில் இப்போது 5 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டுருக்கோம். 5 மார்க்ஸ் வந்து கீழே 4.5 இருந்து கூட நம்ம ஸ்கூலில் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை அடுத்தது காசல். இதில் பாருங்கள், வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்தது வந்து காசல். betrayal is secret and Sybil and that and sorry that an army is only strong if its men can't be bribed. Supplementary பாருங்க. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். Okay students, பாருங்கள், forgiveness is the sweetest form of revenge. ஓகே, இது ஸ்க்ரீன்ஷாட் மறக்காமல் எடுத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ ஹவ் என்ஜாய்டு the whole unit moral as well as the theme. Soon we'll meet you in the next video clipping presented by Ramesh Kumar, HOD Department of English, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam.